எத்தனை பேர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு ஒரு பேட்ரி கூட லைட் செட்டப்ஸ் கொஞ்சம் அப்புறம் ஒரு மோட்டர் ஃபேன்லாம் வாங்கி அதை ஒயர் பேட்டரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஓட விட்டுருக்கீங்க. நாமளும் ஒரு இன்வென்டர் தான்டா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஆசைப்பெல்லாம் இருந்திருக்கோம். நாமளும் நிறைய இன்வென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். இப்போயும் அந்த மாதிரி யாராவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பல இன்வென்ஷன்ஸ் வந்திருக்கு. அதெல்லாமே உருவாக்குறதுக்கு நிறைய பேர் நிறையவே கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் சொந்த உருவாக்கின இன்வென்ஷன்னாலேயே உயிரை விட்ட ஒரு சில பேர் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ரிகட். ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டெய்லர். அந்த நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பல புது விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக பார்த்தீங்கன்னா மனுஷன் இருந்துட்டு இருந்திருக்காப்புல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஸ்ஸுலேயே பேராஷூட் வச்ச மாதிரி ஒரு டிசைனை தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இவருக்கு வந்திருக்கு. சொன்ன ஐடியாவை ஒரு ஐடியாவாக வைக்காமல் நிறைய பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராஷூட்ன்ற ஒரு சூட்டையே பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. அதுக்கு ஒரு கோட் பேராஷூட் அப்படின்னு பேரும் வச்சுருந்துருக்காரு. அந்த வகையில் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நிறைய டம்மிஸ்லாம் வச்சு அதில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐஃபில் டவர் மேலேருந்து குதிச்சு ஒரு டைம் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முயற்சியுமே பண்ணுறாரு. அத்தாரிட்டிஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ டம்மியை தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த கோட் பேராஷூட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரே அந்த சூட்டை போட்டுக்கிட்டு மேலேருந்து குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ கரெக்டாக அந்த கோட் பேராஷூட்டை மாட்டு குதிச்சவர் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு அந்த கோட் பேராஷூட் சரியாக வேலை செய்யாதனால பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாரு. இந்த சம்பவம் நடந்தது February 4, 1912. தான் கண்டுபிடிச்ச அந்த கோட் பேராஷூட் வேலை செய்யும்னு சொல்லிட்டு நினச்சி அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா தான் உசிரியாக பண்ணி வச்சவர் அந்த விஷயத்தினாலே பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அயர்லாந்தில் பிறந்த ஒரு நேவி ஆர்கிடெக்ட், அதாவது ஒரு கப்பல் கட்டுறவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆண்ட்ரூஸ் ஜூனியர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட கப்பல் கட்டுறதுல மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஆளாக இருந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ நேவி ஆர்கிடெக்டாக இருந்திருக்காரு. அந்த டைமில் 1909 பார்த்தீங்கன்னா இவர் உலகத்திலே ஒரு பெரிய கப்பலை கட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஒரு கப்பலையுமே கட்ட அப்போ வந்து பிளான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1912 அந்த கப்பலை கட்டியுமே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 1500 பேர் ஏற்றிக்கிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது சரியாக 14 ஏப்ரல் 1912 ஒரு ஐஸ்பர்கில் மோதி பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் தண்ணிக்குள்ளே முழுகுது. அந்த கப்பலோட பேர் தான் பார்த்தீங்கன்னா RMS டைட்டானிக். அந்த கப்பல் முழுகினதுக்கு அவர் காரணம் இல்லை அப்படின்னாலும் அவரோட கப்பல்லே பார்த்தீங்கன்னா அவர் மூழ்கி இறந்தது தான் ஒரு சோகமான விஷயம். ஸ்டாக்டன் ரஷ்ன்றவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பைலட், ஒரு இன்ஜினியர், ஒரு பிஸ்னஸ்மேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஓஷியன் கேம் கம்பெனியோட CEO அண்ட் ஃபவுண்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படின்ற ஒரு சப்மர்சிபிளை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. எதுக்காகனா கடற்கரையில் உங்களுக்குனா அந்த டைட்டனை சுற்றி பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு சப்மர்சிபிளை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த சப்மர்சிபிள் பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கி வச்சுருந்தாலும் பல வருஷங்களாக அதோட டிசைன் சரியில்லை அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவரோட டிசைன் சரிதான் அப்படின்னு சொல்லி அதை டிஃபெண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு தன்னோட டிசைனை டிஃபெண்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற இன்னொரு 4 பணக்காரங்களோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் இந்த சப்மர்சிபிள்குள்ளே டைட்டானிக்கை பார்க்குறதுக்காக கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூழ்கியிருக்காங்க. ஸோ மேலே MV போலார் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு கப்பலோட பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் இருந்துகிட்டு இருக்கும்போது 18 ஜூன் 2023 அவன் கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சப்மர்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா தட் அப்படின்ற ஒரே ஒரு சவுண்டு தான் வந்திருக்கு. மேலே இருந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனுமே கட் ஆகிட்டுருக்கு. கம்யூனிகேஷன் கட் ஆனதுக்கப்புறம் அவங்களுமே கடலுக்குள்ளே இறங்கி தேடுறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இது பெரிய இன்டர்நேஷ்னல் நியூஸாக மாறுது. அதுக்கப்புறம் தான் கம்பெனி தெரிய வந்திருக்காங்க, இந்த சப்மர்சிபிளோட அந்த டிசைன் சரியில்லாததுனால கடலோட அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை தாங்க முடியாமல் அந்த சப்மர்சிபிள் பார்த்தீங்கன்னா இம்ப்ளோட் ஆயிருக்கு. எக்ஸ்ப்ளோட்னா பார்த்தீங்கன்னா வெடிக்கிறது, இம்ப்ளோட்னா அப்படியே உள்ள அமங்கிறது. டயர் கடையில் ஒரு சோடா கேன் மாட்டிக்கிட்டால் எப்படி அது நசுங்குமோ அந்த மாதிரி கடல் கடையில் பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் தட்டுன்னு நசுங்கிருக்கு. இதனால் உள்ள இந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. ரஷ்யோட அந்த ஒரு டிசைன் பல வருஷங்களாக சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர் அதை அலட்சியப்படுத்திட்டு இல்லை இது சேஃப்டியாக தான் இருக்கும், சில நேரம் நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறதுன்றது பியூர் வேஸ்ட், நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சில நேரம் எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மேபி இது அவருக்கு கரெக்டாக இருந்திருக்கலாம். பட் கூட ஒரு 4 பெரிய பணக்காரங்க வந்துட்டு இருக்கும்போது அவர் இந்த சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். பட் ஃபாலோ பண்ணாதனால அவர் உருவாக்குன அந்த சப்மர்சிபிளே பார்த்தீங்கன்னா கடைசியில் உயிரை விட்டார். மேரி கியூரி பார்த்தீங்கன்னா ஒரு போலிஷ் ஃப்ரெஞ்ச் பிசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட். இவங்க தான் பார்த்தீங்கன்னா பொலோனியம் அண்ட் ரேடியம்ன்ற 2 ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை கண்டுபிடிச்சாங்க. பட் அதனால தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லணும். நோபல் பரிசே பார்த்தீங்கன்னா 2 தடவை வாங்கின ஒரு ஃபீமேல் சயின்டிஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா 4 ஜூலை 1934 பார்த்தீங்கன்னா எப்ளாஸ்டிக் அனேமியா அப்படின்ற ஒரு நோயால் பார்த்தீங்கன்னா அவங்க இறக்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த ரேடியம் அண்ட் பொலோனியம் தான். ரேடியம் அண்ட் பொலோனியம்னால தான் அது ரெண்டுமே ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் அது தெரியாமல் ப்ராப்பர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வேலை செய்யும் போது அதனாலேயே பார்த்தீங்கன்னா பாதிக்கவும் படுறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆகி அதனாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் உயிரியுமே விட்டுறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலி, இவங்க ஹஸ்பண்ட், இவங்க குழந்தைங்கன்னு எல்லாத்தையுமே அது பாதிக்குது. அவ்வளோ ஏன் இவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள் டைரி எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அது எல்லாமே ரொம்ப சேஃப்டி பண்ணி தான் வச்சுருக்காங்க.
ஜான் ஃப்ரான்கோயிஸ் பெல்லாட்ரி டெரோசியர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் ஃபஸ்ட்டாக மனுஷனில் வச்சு பறக்கக்கூடிய ஹாட் ஏர் பலூன் உருவாக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பறக்க வச்சுமே காட்டுறாரு நவம்பர் மாதம் 1783. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் 1785 இன்னொரு பலூனையுமே கண்டுபிடிக்கிறாரு. அந்த பலூனை இங்கிலாந்துலேருந்து ஃப்ரான்ஸுக்கு எப்படியாவது பறக்க வச்சு கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பலூனை உருவாக்குறாரு. ஃபஸ்ட்டு அவர் உருவாக்கின பலூன் மாதிரி இல்லாமல் இந்த பலூனை பறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஏர் மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜனும் கலந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பலூனை உருவாக்கி அதன் மூலமாக அந்த பலூனை பறக்க வைக்கிறாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பறக்கவும் வச்சிடறாரு. ரோசியர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் கூட இன்னொரு கம்பெனியுமே அந்த பலூனில் ஏறி இருக்காரு. அவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா பியரே ரோமைன். இவங்க 2 பேருமே சேர்ந்து கடல் மேலே பறந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமாக ஒரு காற்றடிச்சு அவங்க ஆரம்பித்த டிஸ்டன்ஸ்லேருந்து 4 மைல் அவங்கள தூர தள்ளி போட்டிருக்கு. ஸோ அவங்க பறக்கிற டெஸ்டினேஷன்லேருந்து தூர தள்ளி போனாலும் அதுக்கப்புறம் காற்று சரியான உடனே திரும்பவுமே பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு அவங்க போகிற ரூட்லேயே போயிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பலூன் வானத்திலே வெடிச்சதோடு சேர்த்து அந்த பயணம் பண்ணிட்டு இருந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாங்க அவங்க பலூனோடையே. ஸோ அந்த பலூனில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஒரு எரிபொருள், அது எரியக்கூடியது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ஹீட்டால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அது எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுனால மட்டும் இல்லாமல் கூடவே அது எரிஞ்சதோடு சேர்த்து 2 பேருமே அவங்க பலூன்லேருந்து கீழே வந்து இறந்துருக்காங்க. ஹென்ரி வின்ஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லப்படுறவர் பற்றி இவர் ஒரு இங்கிலீஷ் பெயிண்டர், இன்ஜினியர் அண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ச்சன்ட்டுமே கூட. இவர் ஒரு வியாபாரி தான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டராக இருந்ததுனால இவர் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாத்தையுமே வச்சு அதை விற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய காசும் கிடச்சி அதுக்கப்புறம் வியாபாரத்துக்காக பார்த்தீங்கன்னா இவரே சொந்தமாக 5 வியாபார கப்பல்களுமே வாங்கி விடுறாரு. எடிஸ்டோனோட கரைகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட கப்பல்கள் நிறைய வந்து அந்த இருட்டில் எங்கே போகிறதுனே தெரியாமல் 2 கப்பல் அதே மாதிரி எடிஸ்டோன்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட பாறைகளில் மோதினதுனால அவரோட 2 கப்பல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேதமாயிட்டிருக்கு. இதில் அவருக்கு நிறையவே லாஸ் ஆகிருக்கு. இனி இந்த மாதிரி எந்த கப்பலுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவரே சொந்தமாக ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று கட்டுறாரு அந்த எடிஸ்டோனோட கரைகளில். அதை தான் பார்த்தீங்கன்னா எடிஸ்டோர் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1696 ஆரம்பித்து 1698 இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸை கட்டி முடிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1703 வருஷம் ஒரு பெரிய புயல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிக்குது. அது கிரேட் ஸ்டார்ம் ஆஃப் 1703 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அடித்த புயல்கள்லேயே பயங்கர சக்தி வாய்ந்த புயல்னா அதை தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு புயல் காற்று அந்த நேரத்தில் அடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான புயல் வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட லைட் ஹவுஸ்க்கு ஓடி அங்கே சில ரிப்பேரிங் வேலைகளெல்லாம் பார்த்து கொஞ்சம் முன்னாடியே எச்சரிக்கையாக சில வேலைகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த லைட் ஹவுஸ்க்கு போய் அதை சரி பண்ணுற வேலையில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காரு. பட் அதுக்கப்புறம் காலையில் வந்து அந்த இடத்த பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த இடத்துல லைட் ஹவுஸே காணோம். ராத்திரி அடித்த புயலில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் மொத்தமாகவே அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அந்த மொத்த லைட் ஹவுஸ். சோகமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹென்ரி வின்ஸ்டன்ட்லியோட சேர்த்து அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே 5 பேர் இருந்திருக்காங்க. 5 பேரோட பாடிஸ் கூட இன்னி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த லைட் ஹவுஸை பார்த்தீங்கன்னா எகைன் கட்டுறாங்க. 3 டைம் கட்டியுமே அந்த லைட் ஹவுஸ் திரும்ப அந்த இடத்துல நடிச்ச அலைகள்னாலையும் புயல்னாலையும் திரும்ப இடிஞ்சு திரும்ப அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 1881 வருஷம் அங்கே ஒரு லைட் ஹவுஸை கட்டுறாங்க 4வது தடவையாக. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக அது எப்படி ஸ்ட்ராங்காக கட்டுறதுன்னு கற்றுக்கிட்டாங்க போல். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பல இன்வென்ஷன்ஸை பற்றியும் அந்த இன்வென்ஷன்ஸ்னால எப்படி அந்த ஓனர்ஸ் இறந்தாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். நீங்கள் ஏதாவது இன்வென்ஷன் பண்ண ஆசைப்பட்றீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.